இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வாக்கு தத்தம் ஏனென்றால் இது 1ஆம் தேதி. நமக்கு எப்பொழுதும் 1ஆம் தேதி நமக்கு வாக்கு தத்த வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பது உண்டு. அவர் முன்னாக அவர் சொல்லி வைத்த வார்த்தைகளை வாக்கு தத்தமாக அவர் நமக்கு சொல்லி வைத்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்மளை தைரியப்படுத்தும்படி அவர் ஒவ்வொரு மாதமும் அவர் தம்முடைய அந்த வார்த்தையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியாக நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக அந்த வாக்கு தத்த அந்த வார்த்தையை நாம் பார்த்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிறப்பின் மாதமாக இருக்கிறபடினாலே நாம் எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்கள். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். Book of Isaiah chapter 9 verses 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையிலே ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை அந்த இடத்துல அவர் நமக்கு காட்டுகிறார். என்ன? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த கர்த்தத்துவம் என்ற அந்த வார்த்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கவர்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கும். கவர்மெண்ட் என்றால் இன்றைக்கு நாம் சொல்லுகிற வண்ணமாக அரசாங்கம் என்று சொல்லுகிறோம். அரசாங்கம் என்றால் அரசு செய்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். அப்படியாக இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை என்ன நம்ம பார்க்கிறோம்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படி என்றால் இந்த மாதம் அவருடைய பிறப்பின் மாதத்தில் பிரவேசித்திருக்கிற இந்த மாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய திருச்சபைக்கு, எம்எல்டி குடும்பத்தாருக்கு, இந்த பட்டணத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, உலகெங்கும் காண்கிற கர்த்தருடைய மக்கள், அவர் வார்த்தையாக அவர் சொல்லுகிற ஒன்று, உங்களுக்கு அவர் கர்த்தத்துவமாக அவர் இருப்பார். அவர் உங்களுக்கு கர்த்தத்துவமாக இருப்பார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மூட்டையை சுமக்கிறவன் மூட்டையை சுமந்து கொண்டு போவான் என்றால் அதற்கு அவன்தான் அதிகாரியாய் இருக்கிறான். அதற்கு அவன்தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். அவனை மீறி ஒன்றும் அவன் சுமந்து கொண்டு போகிற அந்த மூட்டையிலிருந்து ஒன்றும் விலகாது, மற்றோட கைகளுக்கு போகாது. அதுபோலதான் இங்கே நம் அப்பன் இயேசுனுடைய தோளில் கர்த்தத்துவம் இருக்குமானால், தேவனுடைய சனமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் உங்களை நடத்தும்படியாக இந்த மாதத்திலே அவரே உங்களுக்கு ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிறார். அந்த மூட்டை தூக்கிட்டு போறவன் தான் ராஜா, அவன் தான் அதற்கு முதலாளி. அதே போல் தேவனுடைய சனமே, இந்த மாதத்தில் பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ராஜாவாய் இருக்கிறார், யூத ராஜசிங்கமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்றார், என் ஜனத்திற்கு நான் தான் கர்த்தத்துவம். ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் அதற்கு அதிகாரம் செலுத்த முடியாது. வேறு யாரும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இது எனக்குரியது என்று சத்ருவோ, பொல்லாங்கோனோ, பிசாசோ அதிகாரம் எடுக்க முடியாது. காரணம், பிறந்த என் அப்பன் இயேசு இந்த பிறப்பின் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
இந்த மாதம் என் ஜனத்திற்கு நான் கர்த்தத்துவமா இருப்பேன். அப்ப அவர் ஒரு அரசாங்கம் என்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும், அதை எப்படி செய்யணும், இதுல என்ன தடைகள் இருக்கு, இதுல என்ன விரிசல் இருக்கு, இதுல என்ன காரியங்கள் வராம இருக்கு, இதுல எந்த காரியங்கள் கொடுக்கணும், எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்தவர். இந்த மாதத்திலே அவரே உங்களை ஆளுகை செய்கிற வல்லமையுடையவராக இருந்து அவர் உங்களை நடத்தி செல்லுவார். ஆகவே கர்த்தர் உங்களோடு இந்த மாதம் தொடர்ந்து இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. ஆகவே தேவனுடைய சனம் இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னுடைய கர்த்தத்துவம். இது ஒன்று மாத்திரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சு சொல்லி பாருங்க, நீர் தான் என்னுடைய கர்த்தத்துவம், நீங்க தான் என்னுடைய கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் உடைய தோளில் இருக்கும் பொழுது என்னுடைய எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீர் அறிவீர், நீர் பார்த்து கொள்வீர், எல்லாம் முழுவதுமாய் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுத்து, ஓ நீரே என் கர்த்தத்துவம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த வேளையில் நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே தொடர்ந்து பேசுவாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க, சமாதானமா இருக்கிறவங்க, என்னங்க இறங்குது இன்னும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உங்களுடைய உற்சாகத்தை கர்த்தருக்கு காண்பீங்க, பார்ப்போம். ஆமென். Praise God. Hallelujah. Glory, glory, glory. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நாம் ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி நமக்காக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் உடன்படிக்கை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கு. அதுல பிரவேசிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் இதற்கு பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் கற்புள்ள கன்னிகையும் புருஷனும் என்ற அந்த தலைப்பின் கீழாக கடந்த வாரம் இந்த செய்தியை நாம் ஆரம்பித்தோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த வாரம் அவர் பேசினார். அநேகர் என்னிடத்துல பார்த்தவர்கள் சொன்னார்கள், தலைப்பு வித்தியாசமாக இருக்கு, ஆகவே நாங்கள் கேட்டோம், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று. நான் விசுவாசிக்கிறேன், சபையார் நமக்கும் சபையார் உங்களுக்கும் இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு அவர் பேசுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருடைய சரீரத்தை நாம் நினைத்து, யாருடைய இரத்தத்தை நாம் நினைத்து நினைவு கூர்ந்து நாம் வாங்கி புசித்து பானம் பண்ண போகிறோமோ, ஒருவேளை அதற்கு நானும் அந்த நாட்களுக்காக காத்திருக்கிறேன் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்களுக்கும், தேவனுடைய சனமே, என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர் என்பதை அறிந்திருக்கிற நாம் இந்த நாட்களிலே அவருடைய வருகையிலே நாம் எடுத்து கொள்ளப்படுவதற்கு மணவாளனாகிய அவரை சந்திக்க மணவாட்டியாகிய சபையானது நீங்கள் அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், என்னுடைய மணவாட்டி, என்னுடைய வரப்போகிற கன்னிகை எப்படி இருக்கணும், கற்புள்ள கன்னிகையாய் இருக்க வேண்டும் என்று என் அப்பன் இயேசு அவர் விரும்புகிறார். அதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்து தெரிந்தெடுத்து அவர் மகிமைப்படுத்தியும் வைத்து அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் அந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை அப்படின்னா
இந்த பூமியிலே இந்த நாட்களை நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக வைக்கிறார். இந்த காலங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கும்போது இந்த நாட்களில் அவர் எதிர்பார்த்ததை, அவர் விரும்புகிறதை, அவர் நினைக்கிறதை இந்த நாட்களில் சபையோடு கூட அவர் பேசுகிறார். அதுதான் என்னுடைய மனவாட்சி எனக்கு கன்னிகையாய் வரப்போகிறவர்கள் கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. அப்படியாக நாம் கடந்த வாரத்திலே ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். வலுவாதபடி இருக்கிற கன்னிகை. வாழ்க்கையில வலுவாதபடிக்கு தங்கள் இருதயத்தையும் தங்களுடைய மனதையும் காத்து கொள்ளுகிறவர்கள் கற்புள்ள கன்னிகை என்று கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் இரண்டாவதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. கடந்த வாரம் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். சில 9 காரியங்கள். வலுவாத, இரண்டாவது சட்ட வரம்பு மீறாத, அடக்க ஒடுக்கமுடைய, பண்பு நயமுடைய, தூய்மையான, குற்றமற்ற, வாக்கு நாணயமான, தன் அடக்கமுடைய, பகடற்ற, இந்த 9 காரியங்கள் கற்புக்கு அர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிற திருச்சபை எப்படி இருக்க வேண்டுமாம்? சொல்லப்பட்ட இந்த 9 காரியங்களின் படியாக சபையானது கற்புள்ள கன்னிகையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இந்த காலவல்ல அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் நாட்களை புரோஜனப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்தை அவர் புரோஜனப்படுத்தி அவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சனமே, இன்றைக்கு இரண்டாவதாக ஒரு காரியம், கற்புள்ள கன்னிகையாக சபையானது இருக்க வேண்டுமானால் எது கற்புள்ள கன்னிகை? கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர். அவர் திரும்ப வரப்போகிற மணவாளனாய் வரப்போகிற அவருக்கு அவர் பிரித்தெடுத்திருக்கிற சபையானது கற்புள்ள கன்னிகையாய் இருக்க இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறார். அதுதான் நான் சொன்னது போல சட்ட வரம்பு மீறாத. தேவனுடைய சனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சட்ட புத்தகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சட்ட புத்தகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு நிறைய பேர் வைக்கலாம். இட்ஸ் a love book, இட்ஸ் a law book. இப்படி நிறைய பெயர்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய மோசேயை கொண்டு அன்றைக்கு இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கர்த்தர் கொடுத்தார். ஒரு சட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பிற்காலங்கள் என் அப்பன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த போது ஊழியம் செய்த நாட்களிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டத்தை அவர் தன்னுடைய ஆளுகையிலே அவர் சபைக்கு அன்பான ஒரு சட்டமாக அவர் இதை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாட்களில் பின் வருகிற சந்ததியானது அந்த சட்டத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்முடைய கரங்களிலே 66 சட்ட புத்தகங்களாக நமக்கு இங்கே பரிசுத்த வேதாகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் காலங்களில் நியாயப்பிரமாணமாக இருந்த ஒன்று
என் அப்பன் இயேசுனுடைய காலத்திலே அது அன்பின் சட்டமாக அதை மாற்றி, அந்த அன்பின் சட்டம் இந்த நாட்களிலே அவருடைய சந்ததியிலே இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் மணவாளனை சந்திக்க போகிறதான மணவாட்டியானது, திருச்சபையானது கற்புள்ள கன்னிகையா இருக்கும்படி அவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதான இந்த சட்ட புத்தகத்தை நாம் எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்கலாமா? எத்தனை பேர் கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த சட்ட புத்தகத்தை உங்களுடைய கண்கள் பார்த்துருக்கோம்? வாசிங்கன்னு கூட நான் கேட்கல, வாசிச்சிங்களா நான் கேட்கல. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. திரும்பி கொண்டு போய் நம்ம அதுக்குன்னு அழகா செட் பண்ணி வச்ச ஒரு இடத்துல அப்படியே தூசி படையக்கூடாதுன்னு வச்சிருப்போம். அதற்கு பிறகு இன்றைக்கு காலையில் நம்ம வருவதற்கு முன்னதாக வரைக்கும் நமக்கு கர்த்தர் 6 நாட்கள் 7 நாட்கள் 7-1 இங்க வந்துடுறோம். 6 நாட்கள் 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழித்து நம்முடைய கையில இருக்கிறதான இந்த மொபைல் போனை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் இந்த சட்ட புத்தகத்தை விழிக்கு? சரி, எழுந்திருக்கும் போது தான் இல்லை, அன்றைக்கு இரவுக்குள்ளாக ஒரு நாளிலே எத்தனை பேர் இந்த சட்ட புத்தகத்தை நம்மை அவரோடு கூட இருக்கும்படி, அவரோடு கூட நாம் சந்தோஷமாய் வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். அங்கு என்ன இல்லையா? கண்ணீர் இல்லை. அங்க என்ன இல்லை? துக்கம் இல்லை. அங்க என்ன இல்லை? மரணம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே அப்படிப்பட்டவரோடு கூட இருக்க போகிறதான மணவாட்டி ஆகிய சபையானது இந்த நாட்களிலே அவர் வந்தால் அவருடைய சத்தத்தை கேட்டு போவதற்கு நம்மளை எப்பொழுதும் அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு பேசுகிறதான இந்த சட்ட புத்தகத்தை எத்தனை பேர் நம்முடைய வாழ்நாளில ஒவ்வொரு நாளும் இதை நம்முடைய கண்கள் பார்க்குது. நம்மோடு கூட பேசுகிற இந்த சட்ட புத்தகத்தை நம்முடைய கண்கள் காணலன்னா வரப்போகிற மணவாளனுடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்க முடியும்? அவர் பேசின வார்த்தைகள் இந்த சட்ட புத்தகத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கும் போது இதை வாசிக்கிறவர்கள் வாசிக்க 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 தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தையில் இருக்கிறதான அந்த ஜீவன், அவர் பேசின அந்த சத்தம் அவருடைய பிள்ளைகள் உணர முடியும். இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க படிக்க கர்த்தருடைய ஆவியானவர், என் தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையோடு கூட உங்களோடு கூட அவர் பேச இருக்கும்போது அந்த வார்த்தையை உங்களுடைய கண்களில் அவர் காட்டும் போது அந்த வார்த்தையோட அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இதுவரையில் நீங்கள் கேட்டிராத ஒரு மெல்லிய ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தம் இதோ ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே என் அப்பன் இயேசு தம்முடைய மணவாட்டியாகிய கற்புள்ள கன்னிகையை அழைத்து கொண்டு போகும்படி அவர் வரும்போது அந்த சத்தம் தான் கேட்கும். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் வாசிக்கும் போது எந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தம் தான் மணவாட்டியே என்று, பூர்ண ரூபவதியே, அழகுள்ளவளே என்று என் ஆண்டவர் கூப்பிடும் போது ஓ என் அப்பன் இயேசுனுடைய சத்தம் என்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த மணவாட்டி. தேவனுடைய சனமே, இந்த சட்ட புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். கடைசி காலங்கள வந்துட்டோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நாம் உறவாட வேண்டும். ஏனோக்குக்கு கிடைத்த அந்த ஒரு பாக்கியம், நோவாவுக்கு கிடைத்த அந்த ஒரு பாக்கியம், நம்முடைய முற்பிதாக்களுக்கு கிடைத்த அந்த ஒரு பாக்கியமான அந்த நாட்களை தேவன் மறுபடியும் அவருடைய சொந்த ஜனமாக்கிய அவருடைய ரத்தத்தினால் மீட்டு சம்பாதித்துக் கொண்டு அவருடைய சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இத்தனை பேர் நாம் இந்த நாட்கள்ல அவட வரைக்கும் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு போஷித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை விசாரித்து, உங்களை அற்புதமாய், உங்களை அதிசயமாய் உங்களை நடத்தி வருகிறதை குறித்து நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஸ்கூலுக்கு போவதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து கொடுத்து இந்த நாட்களில் உங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கும் போது இதெல்லாம் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் தான். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தான். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமாகி, ஒருவேளை நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அந்த நிமிஷம் வரைக்குமே. அப்படியானால் தேவனுடைய ஜனம் ஒன்று சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோட மனதில் இந்த நாட்களில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று, மணவாளனை சந்திக்க மணவாட்டியாகிய நான் இன்றைக்கு அந்த புருஷன், என்னுடைய புருஷன், அவர் எதிர்பார்க்கிற ஒரு கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக நான் இருக்க என்னிடத்துல இருக்க வேண்டியது கர்த்தருடைய சட்டம். இதை சிந்தித்து இந்த நாட்களில் தேவனுடைய சனம் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த சட்ட புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் பாருங்க. சட்ட புத்தகத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. உங்களை மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு, மேலான அனுபவத்திற்கு உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கும். நீங்கள் தடுமாறுகிற அந்த காரியங்கள், நீங்கள் சோர்ந்து போகிற அந்த காரியங்கள், நீங்கள் விழுந்து போகிற அந்த காரியங்கள், உங்களுடைய அந்த சந்தோஷமான அந்த காரியங்கள், உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் இந்த சட்ட புத்தகத்தை நீங்கள் திறந்து படிக்கும்போது ஏன், என்னத்திற்கு, எவ்வாறு, எப்படி என்ற எல்லா கேள்விக்கும் இவைகளில் பதில் உங்களோடு எப்பொழுதும் பேசும். ஆகவே கர்த்தருடைய ஜனம் மனவாட்டி கற்புள்ள கன்னிகையாய் மாற இந்த சட்ட புத்தகத்தை எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் மறவாமல் பாருங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆக இந்த சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சட்டங்களை, அந்த சட்ட வரம்புகளை மீறாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது ஒரு தலைப்பு, சட்ட வரம்பு மீறாத. அப்படி என்றால் இதில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மனவாட்டி, தன்னுடைய கன்னிகை கற்புள்ளவர்களாக காத்து கொள்ளும்படியாக அதை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் இந்த சட்ட புத்தகத்தில் பல சட்டங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்க வேண்டும், தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, தன்னை மாசில்லாதபடி காத்து கொள்ளும்படிக்கு, இன்றைக்கு கன்னிகையானது கற்புள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இந்த சட்ட புத்தகத்திலே சில சட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிற கன்னிகை யாராயிருந்தாலும் அவர்கள் கற்புள்ள கன்னிகைகளாயிருப்பார்கள். இந்த நாட்களில் அநேகர் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிறதான அந்த சட்டங்களை அது வரம்பு மீறி போகிறபடினாலே, சொல்லப்பட்டதான அந்த சட்டத்திற்கு மீறி, அந்த வரம்பை மீறி போகிறது நிமித்தம் இந்த நாட்களில் கன்னிகையானது தன் கற்பத்தை இழந்தவர்களாய், கரை படிந்தவர்களாய், மாசு படிந்தவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக ஜனம் சட்டம் வரம்பை மீறி, இவ்வளவுதானே சொல்லியிருக்கு, இதுதானே சொல்லியிருக்கு,
ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனத்தை தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே, ஒரு கண்டிப்பான வார்த்தைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தெரிந்து வைத்திருக்கிறபடியினால், ஒரு எச்சரிப்பின் வார்த்தைக்கு ஒரு அன்பின் வார்த்தையை தெரிந்து வைத்திருக்கிறபடினால், இன்றைக்கு சபையானது எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எனக்கு மன்னிப்பார். ஏனென்றால் ஒரு எச்சரிப்புக்கு எதிராக ஒரு அன்பு வார்த்தை தெரியும். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனம் அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சட்டத்தை, வரம்பை மீறி இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்ப கற்புள்ள கன்னிகைக்கு கர்த்தர் 3 சட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகம் உண்டு, ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு 3 காரியங்களை நான் வைக்க நான் விரும்புகிறேன். 3 சட்டங்கள். இந்த சட்ட புத்தகத்திலே மணவாட்டியானது கற்புள்ள கன்னிகையாய் அந்த ஒரே புருஷனான அந்த கிறிஸ்துவுக்கு நாம் போய் முன்பாக நிற்கும்படி ஆண்டவர் ஒரு 3 சட்டங்களை அவர் திருச்சபைக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். அதில் ஒன்றை நாம் இந்த வேளையிலே நாம் ஒன்பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது ஒரு காரியம் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 44:5. அங்கே நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, எசேக்கியேல் chapter 44 verses 5. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனபுத்திரனே, சபைக்கு சொல்றார். அது மனபுத்திரனே என்று சொல்லும்போது அது மனவாட்டியை குறிக்குது, கன்னிகையை காண்பிக்குது. அது கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து, உன் கண்களினாலே பார்த்து, உன் காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லாம் வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்ன விதமென்று நீ ஆலோசித்து பார்த்து. முதலாவது ஒரு சட்டம் எங்கே? ஆலயத்துல. இப்ப மணவாட்டிக்கு, கன்னிகைக்கு கர்த்தர் ஒரு சட்டத்தை எங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா, சபைகளை அவர்கள் வந்து போகிற, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, வந்து போகிற இடமாக்கிய அவருடைய ஆலயத்திலே கர்த்தர் ஒரு சட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கதான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து. அப்படின்னா ஆலயத்திலே சட்டம் இருக்கு, ஆலயத்திலே சட்டம் இருக்கு. கடந்த நாட்கள்ல சென்னையில பிரபலமான ஒரு திருச்சபைக்கு போகிற ஒரு விசுவாச குடும்பத்தார் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறபடினாலே கடந்த நாட்கள் அவர்களை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஒரு மரண இடத்துல, ஒரு மரண வீட்டில். பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவர்களை சந்தித்தேன். அப்ப அவர்களை பார்த்தபோது நான் கேட்டேன், உங்களுடைய மகன் எப்படி இருக்கிறார் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க, நல்லா இருக்கிறார். அவருடைய குடும்பம் எப்படி இருக்கு, மனைவி எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரு காரியத்தை நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய சபைக்கு இவரிடத்திற்கு நீங்க போறீங்க, உங்களுடைய மகனுடைய திருமணத்தை ஏன் அவர் நடத்தல அப்படின்னு கேட்டேன். அந்த சபையை அவங்க மெச்சி பேசுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க.
அங்க நடக்கிற ஆராதனை, அந்த போதகரை பற்றி, அவருடைய அந்த செய்தியினுடைய அந்த காரியத்தை குறித்தெல்லாம் அவர்கள் ரொம்ப பேசுவாங்க, மெச்சி பேசுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க. மற்ற சபையெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அந்த அளவு அவர்கள் அந்த சபையை, அந்த போதகர், அந்த செய்தி, அந்த ஆராதனை குறித்து மெச்சி பேசுவாங்க. நாங்கள் அங்கே தான் போகிறோம். அதுலேயே அவங்க ஒரு இதை காட்டுவாங்க, அவங்க இடத்துல அந்த ப்ரைடை காட்டுவாங்க, நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம். அது எனக்கு தெரியும். அதுவே அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் உங்களுடைய மகனுடைய திருமணத்தை அவர் நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் தசம பாகம் அவருக்கு நாங்கள் இவ்வளோ, எங்கள் சபைக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம் எல்லாம். அப்போ இந்த காரியத்தை நான் கேட்டபோது அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா, அவரை நாங்கள் பார்க்க முடியாது, அவர்கிட்ட நாங்கள் பக்கத்தில் போக முடியாது, இருந்தாலும் நாங்கள் அவருடைய அந்த உடன் ஊழியர் இடத்துல எங்கள் காரியத்தை குறித்து நாங்கள் சொன்னோம், எங்களுடைய மகனுடைய திருமணத்தை குறித்து சொன்னோம். நம்முடைய சீஃப் பாஸ்டர், நம்முடைய சீனியர் பாஸ்டர் ஆல்ரெடி அவர் சொல்லி வைத்திருக்கிறார், ஆலயத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை மீறி, இந்த சட்டத்தின் வரம்பை மீறி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே உங்களுடைய மகனுடைய திருமணத்தை நாங்கள் நடத்தணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நிர்வாகத்துல அந்த சபையினுடைய அந்த உறுப்பினர் அந்த இதுல அந்த மகனுடைய பெயர்ல சந்தா கட்டி இருக்கிறாங்களான்னு பார்க்க போன் பண்றாராம். இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், வருத்தத்தோடு சொன்னாங்க. ஆனா அவங்க வருத்தத்தோடு சொன்ன சந்தா கட்டி இருக்கிறாங்களான்னு போன் பண்ணி கேட்க, அப்ப அவங்க அதை பார்த்துட்டு அங்கிருந்து பதில் வந்துதான், அந்த வீட்டுல அந்த சிஸ்டரோட பேர், அந்த சகோதரியோட பேர் இருக்கு, அவங்க மகளோட பேர் இருக்கே தவிர அவங்க கணவர் பேரும் இல்லை, அந்த தம்பி பேரும் இல்லை. ஆகவே இந்த சபையில அந்த சபைக்கும் அந்த தம்பிக்கும் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, ஆகவே அதை சொல்லிடுங்க அப்படின்னு. உடனே இவர் இந்த மாதிரி உங்களுடைய மகனுடைய பெயர், உங்களுடைய கணவருடைய பெயர் இந்த சபையில சந்தாவில இல்லையாமே, உங்க கணவரும் உங்களுடைய மகனும் இங்க வருவது இல்லையான்னு கேட்கும்போது அவங்க பல ரீசன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஆலயத்திற்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. There is a law for the church. ஆலயத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் ஏதோ ஒரு மனிதனாலே ஏற்படுத்தினதல்ல, இல்லாவிட்டால் ஒரு மனிதனோட லாபத்திற்காக ஏற்படுத்தினதல்ல, இல்லாவிட்டால் ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தினதல்ல. இங்க எசேக்கியேல் 44:5 வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து. ஆகவே நாங்க எந்த ஒரு விஷயத்தை நாங்க, சாரி சிஸ்டர், நாங்க தயவா நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, உங்க மகனுடைய திருமணத்தை நானே நடத்த முடியாதுன்னு அவர் சொன்னாராம். சீனியர் பாஸ்டர் என்ன, நானே நடத்த முடியாது, லெட்டர் நாங்க கொடுக்க முடியாது சர்ச் மெம்பர்னு. சாரி, வேணா திருமணத்தை ஒரு வருஷம் தள்ளி வைக்க சொல்லுங்க, 1 வருஷம் உங்க மகனை சந்தா போட்டு சபைக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். மகன் சபையினுடைய சட்டத்தை வரம்பை மீறி நடந்தாரு. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு காலம் வரும்போது, அந்த சபை, அந்த ஆலயம் அவர்களுக்கு தேவை என்று போகும்போது யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்ல? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆலயத்தினுடைய சட்டம், மனவாட்டியே, கன்னிகையே, உங்களை பூர்ண அழகுள்ளவர்களாக, பூர்ண ரூபவதியாய் கர்த்தர் இந்த தோட்டமாக்கிய இந்த எம்எல்டிக்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்து உங்களை நடத்தும் போது கர்த்தர் ஆலயத்திற்குன்னு ஒரு சட்டத்தை கத்து தந்திருக்காரா? எத்தனை பேர் நம்முடைய ஆலயத்தினுடைய சட்டம் உங்களுக்கு தெரியும்? எங்க பாஸ்டர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சட்டம்லாம் நம்ம பார்த்தோம்னா கஷ்டம். நம்முடைய சபையிலே சிலரோட திருமணங்கள்லாம் நடந்தது. அவங்க விசாரிச்சு பாருங்க, அவங்க பெண் எடுத்த இடத்துல, இல்லாவிட்டால் மாப்பிள்ளை எடுத்த இடத்துல அந்த சபை அவளுடைய கேட்ட காரியங்கள் எல்லாம்
காரணம், ஆலயம் என்று சொல்லும் பொழுது அங்கே சட்டங்கள் உண்டு. அப்ப ஏதோ நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டா மணவாளன்கிட்ட போய் நின்னுறலாம், அதுவும். நீதியா வாழ்ந்துட்டா அதுவும். உண்மையா வாழ்ந்துட்டா அதுவும். இதெல்லாம் எதற்குள் அடங்குது? ஏதோ ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறதுல பரிசுத்தம் அதோட முடிஞ்சிருமா? அது இல்லாவிட்டால் கர்த்தருக்கு நம் உண்மையாய் கொடுக்கிறோமே அந்த நீதியிலே அது முடிஞ்சிருமா? இல்லை. அது எல்லாம் பரிபூர்ணமாக பூர்ணம் அடைய வேண்டுமானால் அது எல்லாவற்றிலுமே சபையானது, மணவாட்டியானது, கன்னிகையானது சரியா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆலயத்தினுடைய சட்டங்களிலும் சபையானது, மணவாட்டியானது சரியா இருக்க வேண்டும், சரியா இருக்க வேண்டும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஆலயத்தில் இங்க இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஆலயத்தினுடைய சகல நியமங்கள், அதனுடைய சகல சட்டங்கள். என்ன சட்டம் ஆலயத்திற்கு? ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு ஆலயத்தில் என்ன சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு? மெம்பர்ஷிப், சந்தா, இதெல்லாம் நான் பேசல உங்களுக்கு, அதை பற்றி நான் இப்ப பேச வரல. இதெல்லாம் ஆலயத்தினுடைய சட்ட திட்டங்களா இருந்தாலும், அது எல்லாம் நாம் சரிவர செய்கிறவர்களா இருந்தாலும், இன்னமும் வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. கற்புள்ள கன்னிகையாய் மணவாட்டி இருக்க வேண்டுமானால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். ஐசாயா 58, ஐசாயா 58, ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம். Glory to God. Just take with me Isaiah chapter 58 verses 13. Here the Bible says like this. இங்கே வேதம் நமக்கு எப்படியாக சொல்லுகிறது? ஏசாயா 58:13 நாம் வாசிக்கிறோம். தெரிந்த ஒரு வசனம் தான். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நினைப்பூட்டுகிறார். ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஆலயத்தில் சொல்லப்படுகிறதான ஒரு சட்டம் என்ன? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இரு. ஒரு ஆலயம் என்று சொல்லும்போது அந்த ஆலயத்தில் இருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மணவாட்டிக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையா இருக்க வேண்டும் என்று அந்த கன்னிகைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஓய்வு நாளாகிய கர்த்தருடைய அந்த பரிசுத்த நாளிலே என்ன செய்யக்கூடாதாம்? இஷ்டமானதை செய்யக்கூடாது. இதை பற்றி நான் விளக்க விரும்பல, நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை அப்படியே நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை பேர் இந்த சட்டத்திற்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த சட்டத்தை வரம்பு மீறி இருக்கிறீங்க? இது இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்ல, பரிசுத்த ஓய்வு நாள் அவர்களுக்கு அல்ல. அப்ப யாருக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது? யாருக்கு இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்னு? யாருக்கு இங்கே சொல்ல வருகிறார்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை சந்திக்கிற அவருடைய மணவாட்டி ஆகிய அவருடைய திருச்சபைக்கு, அவருடைய கன்னிகைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த நாட்கள்ல சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கி இருப்பதற்கு வாசம் பண்ணுவதற்கு கஷ்டப்படுறாங்க. இங்க வருவதற்கு முன்னாகவே 4 ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு சபை கரெக்டா இந்த டைம்ல முடிஞ்சிடும், நான் வந்துடுவேன், ஆமீன் போடும் போதே நான் வந்துடுவேன். சிலர் என் ஆத்துமாவை சொல்லும் போது நான் வந்துடுறேன். சிலர் கடைசி ஜெபம் எந்திரிக்கும் போது நாங்க வந்துடுறோம். அவர் கடைசியா பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்துடுறேன், நான் டைம் பார்த்து வந்துடுறேன். எல்லாம் பிளான் பண்ணி, இது மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது, we see these words, நம்மோடு பேசுகிறது இந்த வார்த்தை. It's speaking to us, it's talking to us how we are right now. நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசுகிறது. மணவாட்டியே, சபையை, கன்னிகையே, கற்புள்ளவர்களாய் நாம் இந்த நாட்களில் அந்த ஒரே புருஷனான அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக
ஏன் இதோ நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஒரே புருஷனாகிய அந்த கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்திற்கு முன்பாக நாம் கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் இருக்கிறோமா? இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை எத்தனை பேர் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? இல்லை என்றால் எத்தனை பேர் இந்த சட்டத்தை வரம்பை மீறி எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை விட்டு விடுகிறார்கள். பலவீனங்கள்னால விட்டு விடுறாங்க, சொந்த காரியங்களுக்காக விட்டு விடுறாங்க, பிரயாணங்களுக்காக விட்டு விடுறாங்க, மற்றவர்களை சந்திக்க விட்டு விடுறாங்க, மற்ற ஆதாயத்திற்காக மற்ற லாபத்திற்காக விட்டு விடுறாங்க. ஓ மை இஸ்ரவேல், ஓ மை பீப்பிள், இஸ்ரவேலே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாச மக்கள் கர்த்தருடைய நாளிலே ஆலயத்திற்கு போக நாம் தவிர்த்து அந்த நேரம் அந்த நாளிலே நாம் வேற காரியங்களுக்கு போகும்போது உலகம் நம்மளை பார்க்கிறது, இவர்கள் கிறிஸ்தவர்களா என்று. இவர்கள் கிறிஸ்தவர்களா? ஆலயத்திற்கு போகாம வீட்டில் இருக்கிறாங்களே, ஆலயத்திற்கு போகாம இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்களே, ஆலயத்திற்கு போகாம அவங்களோட இருக்கிறாங்களே, ஆலயத்திற்கு போகாம பிரயாணப்படுறாங்களே. அதான் ஒரு ஊழியர் தன்னுடைய செய்தியில் இப்படி அவர் ஒரு வேடிக்கையாக அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நீங்கள் பிரயாணப்படும் போது அன்றைக்கு நீங்கள் உங்களோட பிரயாணத்தை வைத்து நீங்கள் ஒருவேளை ட்ரெயின்லயோ இல்லாவிட்டால் பஸ்ஸிலயோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல அன்றைக்கு அந்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே ஆலயத்தை விட்டு நீங்கள் பிரயாணத்தில் நீங்கள் போவீர்களானால் அன்றைக்கு உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பிரயாணம் பண்ணுவாரான்னு அவர் கேட்டாரு. Is it Holy Spirit traveling with you while you are traveling on Sunday in his time? கர்த்தருடைய நாளிலே அவருடைய நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வராமல் அந்த நாளிலே ஒரு பிரயாணத்திற்கு நீங்க போவீங்கன்னா அந்த பஸ்ஸிலயோ இல்லாவிட்டால் அந்த ட்ரெயின்லயோ நீங்கள் பிரயாணப்படும் போது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பிரயாணம் பண்ணுவாரான்னு அன்றைக்கு அவர் வேடிக்கையா ஒரு பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார். இது போல நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் நாம் சிந்திக்கும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தருடைய நாளில் அந்த பரிசுத்த நாளாகிய அந்த ஓய்வு நாளில் நாம் எந்த காரியங்கள் நாம் செய்தாலும் அன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா? Is it Holy Spirit enjoying on the time? அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரா அவங்களோட? அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நல்ல ஜாலியா அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளுக்கு போதித்து அவர் நம்மளை நடத்துகிறது எல்லாம் இந்த சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நமக்குள்ளாக இருந்து அவர் நினைவுபடுத்தி அவர் நம்மளை நடத்தும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஒரு நாளும் நாம் அவருடைய பிள்ளைகள் அசட்டியாய் அதை நாம் விட்டுவிடக் கூடாது. எனக்கு தெரியும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த பலவீனத்திலும் நான் அறிந்திருக்கிறேன். பல விசுவாச மக்கள் ஆராதனை முடிந்து இங்க வந்து ஜெபித்து போகும்போது அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது இல்லாவிட்டால் அவர்களை நான் தொடும்போது அவர்களுடைய அந்த பலவீனங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நடக்க முடியாமல் வந்தவர்கள், பலவிதமான சுகவீனத்தினாலே நிற்க முடியாதவர்கள், ஒரு 5 நிமிடம் தங்களால் நிற்க முடியாத கர்த்தரோட பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்றைக்கு இந்த ஆராதனையில நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா என்னால நிற்க முடியல. ஆனால் இங்க ஆராதனையில 1/2 மணி நேரம் நான் நின்று கர்த்தரை ஆராதித்தேன். ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்தார். பலவிதமான பலவீனங்கள்
எனக்கு தெரியும், ஒரு சகோதரி இங்க இருக்கிறாங்க, தங்களுடைய கற்பத்துல கட்டியோடு ஒரு நாளும் ஆராதனை விட்டதில்லை. அவர்கள் 2 படி ஏறி வந்து 2 படி ஏறி டாக்டர்கள் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. கத்தி என்னோட வயிற்றில படக்கூடாது. கட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு, துடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் ஆண்டவரை விட்டதில்லை. இன்றைக்கு ஜுரம் வந்தா, வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டம் என்ன? வேதத்தில் நம்ம அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை நான் உங்களிடத்துல கடிந்து பேசுகிறேன் அல்ல, மணவாட்டி கற்புள்ள கன்னிகையாய் அந்த ஒரே புருஷனான கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பார்க்காதீங்க. டோன்ட் see me. இவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், இவரை தான் நம்ம பார்க்குறோமே, ஆனால் பார்த்து பார்த்து பேசுற அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காது. நெவர். ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங், ஐ எம் ஆல்சோ லைக் யூ. நானும் உங்களை போன்றவன் தான், நானும் மாம்சத்திலே வாழ்கிறவன் தான். இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா. மணவாட்டி கற்புள்ள கன்னிகையாய் அந்த ஒரே புருஷனுக்கு முன்பாக நாம் நிற்க ஆலயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சட்டத்தை வரம்பை மீறாதபடிக்கு முடிந்த அளவு ஆலயத்திற்கு நாம் ஆலயத்தை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர்லாம் உண்மையாக மிகுந்த பலவீனத்தோடு இருக்கும் போதும் கூட ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்தை கனப்படுத்துகிற மக்களை நான் அறிந்திருக்கிறேன். சட்டம் வரம்பு மீறாதபடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடக்காம, உன் இஷ்டமானதை செய்யாம, உன் சொந்த பேச்சை பேசாம, இவ்வளோ சட்டங்கள் ஆலயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது ஒரு காரியம், சட்டம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அதிகமாக நான் விலைக்கு கொண்டு போகல, சுருக்கமாய் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் காண்பித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் சிந்தித்து கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Acts chapter 16 verses 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இரண்டாவது இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பைபிள் says like this. வேதம் இப்படியா இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலராலும் மூப்பராலும் இவர்கள் எதை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அது வெளிப்படுத்துகிறது. ஊழியக்காரர்களை இங்கே காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் மூப்பர் என்ற இந்த இடத்துல சொல்லும் பொழுது இங்கே பவுலும் தீமோத்தேயும் ஊழியத்தின் நிமித்தமாக போறாங்க. போகும்போது அவங்க அவர்களுக்கும் மேலாக இருந்ததானே அப்போஸ்தலரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் சில சட்டங்களை வாங்கி கொண்டு போறாங்க. ஏனென்றால் அவர்கள் போகிற அந்த ஊருக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், அந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அந்த ஊரில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடுவிலே நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் கவனமாய் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். காரணம், நீங்கள் போகிற அந்த ஊரிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறபடினாலே இந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அதை தான் இவங்க வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தது தான் இந்த இடத்துல வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட. அப்ப அதற்கு முன்னதாக நீங்கள் உள்ள அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா
முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட சட்டம் என்ன என்பது நீங்கள் அங்கே தெரிந்து கொள்ள முடியும். அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28, 29 அந்த 2 வசனங்களிலே அந்த அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் சொல்லப்பட்ட சட்டம் என்னென்று அந்த 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஊழியக்காரனிடத்திலும் கர்த்தர் கன்னிகை கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தங்களுடைய கற்பை பரிசுத்தமாக மாசில்லாத அவர்கள் காத்துக்கொள்ள ஊழியக்காரர்களிடத்திலும் கர்த்தர் சட்டத்தை கொடுத்து அவர் சொல்லும்படி வைத்திருக்கிறாராம். ஒன்று ஆலயத்தில் சட்டம், இரண்டாவது ஊழியக்காரர்களிடத்தில் சட்டம். அப்போ வேதத்திலே ஊழியக்காரர் என்று சொன்னால் அநேகர் இருக்கிறாங்க. எவரிபடி இஸ் a minister of God. From Genesis to Revelation, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக நின்றவர்கள் எல்லாரும், கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர்கள், கர்த்தருக்காக ஓடினவர்கள், கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்த எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்படி என்றால் வேதத்தில் நம்முடைய புருஷர்கள், நம்மளுக்கு முற்பிதாக்கள் எல்லாருமே ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு பிரதான ஒரு ஊழியக்காரர் யாரை சொல்லலாம் அப்படின்னா, one and only one we are worship, யாரை நாம் ஆராதிக்கிறோமோ நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக கொண்டு வரலாம். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் அந்தந்த காலங்களிலே அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சில சட்டங்களை அவர்களிடத்தில் கொடுத்து, அவர்கள் மூலமாக அந்த சட்டங்கள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு அதன்படியாக இருக்கும்படி கர்த்தர் நடத்தி வந்தார். இன்றைக்கும் அப்படியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சபையை ஏற்படுத்தி, ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்தி, அந்த ஊழியக்காரனிடத்துல சட்டங்களை கொடுத்து அந்த சபையிலே கலந்து கொள்ளுகிறதான ஆத்துமாக்கள் கற்புள்ள கன்னிகைகளாய் அவர்கள் இருக்கும்படியாக தான் இன்றைக்கு சபையிலே ஊழியக்காரர்கள் பல சட்டங்களை அவர்கள் கொண்டு வராங்க, சொல்றாங்க. அதை சில நேரங்கள் சபையாருக்கு அது விசனமாய் விடுகிறது, கஷ்டமாகவும் போய்விடுகிறது. ஆனால் வேதத்தில் ஒரு ஊழியக்காரரை நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவரோட சட்டங்கள் எப்படி இருந்து தெரியுமா? அவருடைய காலங்கள்ல அவர் இருந்த காலத்தில் அவர் போட்ட சட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? The one and only the Lord Jesus Christ, when he lived, அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சட்டம், அந்நாட்களில் அவரை பின்பற்றின ஜனங்களுக்கு, அவரை விசுவாசித்த ஜனங்களுக்கு, அவரை பின்சென்று வந்த மக்களுக்கு அவர் வைத்த சட்டங்கள் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும். வேதத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரமும் சட்ட அதிகாரங்கள். எழுதிக்குங்க, முடிஞ்ச ஞாபகத்தில் எழுதி வச்சுங்க. 5, 6, 7 இந்த 3 அதிகாரமே the law chapter, the chapter of law, சட்ட அதிகாரங்கள். என் அப்பன் இயேசு ஊழியத்திற்கு வந்த காலத்திலே, வந்த ஊழியத்திலே தொடக்கத்திலேயே சட்டத்தை வச்சிட்டாரு. என் பின்னாடி வரீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? என்னை பின்பற்றி வரீங்களா? இந்த சட்டமெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லைங்க, அவ்வப்போது நீங்கள் ஊழியத்தில் அவருடைய காஸ்பல் சுவிசேஷங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும், சிலுவையில் தொங்கும் போதும் கூட என் அப்பன் இயேசு ஒரு சட்டத்தை போட்டாரு. என்ன சட்டம் போட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் ஒரு சட்டம் போட்டு தான் போனாரு. He put his law, ஒரு சட்டம் போட்டார். சிலுவையில் தொங்கும் போது என்ன சட்டம் போட்டாரு? 7:1 என்ன சட்டம் போட்டாரு? ஹோம்வொர்க். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சின்னம் எனக்கு தெரியும், அதனால ஹோம்வொர்க்னு நினைச்சுக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. பைபிளை வாசிச்சு பாருங்க. என்ன சட்டம் சிலுவையில் தொங்கும் போது 7 என்ன அவர் சொன்னாரு? ட்ரை பண்ணுங்க. அப்போ அவருடைய சட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த 5லிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா பாருங்க, செய்யாதே. எப்படி இருக்கும்?
செய்யாது. அந்த 3 அதிகாரத்தையும் 5, 6, 7 அது மூணுத்தையுமே பாருங்களேன். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ, ஒரு கிரீட்டிங் பண்ணிடுவாரு. என்ன கிரீட்டிங் தெரியுமா? நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கு எப்படியா இருக்கிறீங்க? உப்பா. இப்படி ஃபர்ஸ்ட் கிரீட் பண்றாரு. அவங்கள சந்தோஷப்படுத்திடுவாரு. அவர் அப்படி மகிழ்ச்சி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சட்டம் போடுறாரு. என்னது? செய்யாது. செய்யாது. 1, 2 இல்லைங்க, 3 அதிகாரம் வரைக்கும் வருது. அது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. What you do, what you do not do. எதை நாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது. செய்யாதே. சட்டம், ஊழியக்காரன் மூலமாக வந்த சட்டம். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அந்த நாட்கள்ல? தெரியாது நமக்கு. உதாரணத்திற்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் என்னோட கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிக்கணுமா? ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, glory be to God. Mark's Gospel chapter 10 verses 17 to 22. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவருக்கும் யாருக்குங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் நடக்குது? சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகில் ஒருவன் ஓடி வந்து, பெயர் சொல்லப்படல, ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிற்று, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஸ்டார்டிங் நல்லதான் இருந்தது. நல்ல எண்ணம், நல்ல இருதயம், ரொம்ப பாரம். நித்திய ஜீவனுக்கு போகணும். எத்தனை பேருக்கு எந்த காலவல்ல நித்திய ஜீவனுக்கு நான் போகணும்னு எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அப்ப இந்த மனுஷன் கேட்டது போல எத்தனை பேர் கேட்பீங்க? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள. அப்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நித்திய ஜீவனை அடையதான் அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாக போகிற சபையானது, கன்னிகையானது கற்புள்ள கன்னிகையா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இந்த மனுஷனுக்கு என் அப்பன் இயேசு அவன் கேட்கும் போது ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். என்ன சட்டம் தெரியுமா? 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அந்த மனுஷன் என்ன சொல்றானா? அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டான். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு சட்டத்தை போடுறாரு. அப்பா, இந்த சட்டம் தான்ப்பா, இதை நீ ஃபாலோ பண்ணாலே நீ எங்க வந்துடலாம்? நித்திய ஜீவனுக்கு போய் செய்யணும். உடனே குறுக்கிட்டு என்ன சொல்றான்? போதகரே, சின்னதுல இருந்தே நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ நியாய பிரமாணத்தை வாசிக்கிற மனுஷன், மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை, அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சதுனால இதெல்லாம் சொல்றான், நான் கை கொண்டுகிட்டு தான் இருக்கிறேன். நல்ல மனுஷன். அப்ப ஆண்டவர் செகண்ட் ஒரு சட்டத்தை போடுறார். திரும்ப ஒரு சட்டம். என்ன? இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். இப்ப அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது 22ல, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை, இந்த சட்டத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியோடு திரும்பி போனான், எடுத்துக்கொண்டு போனான். இருக்கா உங்க பைபிள்ல டிரான்ஸ்லேஷன்ல? மறுபடியும் வாசிக்கலாமா? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே இந்த சட்டத்தை கேட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கொண்டு இனிமேல் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு போனான். பார்க்கிறோமா? அப்படியே இரண்டாவது சட்டம் அவனுக்கு வந்தபோது வசனம் சொல்லுகிறது, மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். வேண்டவே வேண்டாயா இந்த நித்திய ஜீவன். எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம அப்படி மனசுல தோணுதா? ஓ, நமக்கு யாருக்கும் அப்படி தோணாது, யாரும் அப்படி இல்லை. ஆனால் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்மளை நாமே ஒரு விசை சிந்தித்து பார்க்கணும். என் அப்பன் இயேசு ஒரு சட்டத்தை போடுறார் அந்த மனுஷனுக்கு.
ஃபர்ஸ்ட் சட்டத்தை ஓகே, ஆனா செகண்ட் சட்டத்தை மீறான். முடியாது, கஷ்டம், வேண்டாம். எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியக்காரன் வைக்கிற சட்டங்கள், சொல்லுகிற காரியங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உற்சாகமாய் எடுத்துக்கொள்ளுகிறோம், மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுகிறோம். இல்லை என்றால் இந்த மனுஷனை போல மனம் அடிந்து துக்கத்தோடு நாம் போகிறோமா? தேவனுடைய சனமே, ஊழியக்காரர்கள் ஒரு சட்டம் இல்லை என்றால் ஒரு வார்த்தை உங்களுக்கு அவர்கள் கொண்டு வர்றாங்கன்னா, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை, அந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடி வருதுன்னா, அதை ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு முறைக்கு 100 முறை அது எனக்கு 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 அதை நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் நான் எப்படி கேட்டுட்டு நினைச்சிட்டு சிந்திச்சுட்டு தான் அதை அங்க கொண்டே வருவேன். நான் எப்பவுமே இந்த வார்த்தை இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, இதற்காக என்னை நான் அர்ப்பணித்தது பல மணி நேரங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சொன்னமே, ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் ஒரு சட்டத்தை சபைக்கு கொடுக்கும்படி சொல்லும்படி அவர் கொடுக்கிறார்னா, இந்த நாட்களில் சபையானது, மனவாட்டியானது, கன்னிகையானது அந்த சட்டத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மனரம்யமாய் எடுத்துக்கொள்ள, எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும். கீழே போகும்போது இந்த கீழே கடைங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு கடை முகமதியர்கள் கடை தான். அவர்கிட்ட நான் அப்படி போகும்போது அவர் என்னை பார்த்து பிரித்து விஷ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்கிறேன், நான் அப்படியே விஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக பக்கத்தில் போனேன் கேட்க. போன பிறகு அவர் சொன்னார், சார் கடவுள் உங்களோட இருக்கிறாரு, நீங்கள் நல்லா பாடுறீங்க, கடவுள் உங்கள்கிட்ட இருந்து பேசுகிறாரு, நான் கீழே நின்று கேட்குறேன் சார், கடையில் இருக்கிறேன்ல அப்பதான் நான் கேட்குறேன், நல்லா பேசுகிறீங்க, ஆனால் நாங்கள் வர முடியாது சார் உள்ள, ஆனால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், நீங்கள் வாங்க சார். முகமதியர்கள் சொல்கிறாங்க. தேவனோட சொன்னமே, என்னை மெச்சுப்படுத்திக்காக நான் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியான ஒரு ஊழியர்காரர்களோடு கர்த்தர் அந்த சட்டங்களை கொண்டு வரும். அது ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு கடினமாக இருக்கலாம், விசனமாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷனை போல் அல்ல இன்றைக்கு நாம் எப்படி நாம் போக போறோம். ஊழியக்காரன் மூலமாக வருகிற சில சட்டங்கள் அது நமக்கு நேராக வரும்போது அது மனரம்யமாய் எடுத்துக்கொள்வோமானால், நீங்கள் கீழே அப்படியே வாசிச்சிங்கன்னா, அந்த மனுஷன் மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிருந்தானா ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சியை கொடுத்துட்டு இருப்பாரு. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொடுக்கிற அந்த சட்டங்கள் வார்த்தையாய் சபைக்கு வரும்போது, மனவாட்டி கன்னிகையானது கற்புள்ள கன்னிகையாய் மாற அதை மனரம்யமாக எடுத்துக்கணும். யார் எடுத்துக்கொள்ளுகிறார்களோ, அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சட்டத்திற்குள்ள வராங்க. யார் அந்த வார்த்தைகளை கடினமாக எடுத்துக்கொள்ளுகிறார்களோ, அதை மனம் மடிந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள், துக்கத்தோடு எடுத்துக்கிறார்களோ, அவர்கள் அந்த சட்டத்தின் வரம்பை மீறுகிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் நாம் அந்த நித்திய ஜீவனுக்கு, அந்த மணவாளனோடு கூட இருக்க, அந்த ஒரே புருஷனான கிறிஸ்துவோடு கூட நாம் நிற்க, கற்புள்ள கன்னிகையாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கடைசியாக மூன்றாவது ஒரு சட்டம் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். 2 Timothy chapter 1 verses 13. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படியாக. The Bible says like this. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அகெயின் மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள் எல்லோரும். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும்
என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. மூன்றாவது ஒரு சட்டம் எங்க இருக்கா? அவருடைய வசனங்கள்ல. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே நான் சொன்னேன். கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த சட்ட புத்தகம், this is the book of law, it's a law book. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். தேவ ஜனமே, ஒன்று ஆலயத்திலே இருக்கிற ஒரு சட்டம், இரண்டாவது ஊழியக்காரன் இடத்துல இருக்கிற ஒரு சட்டம், மூன்றாவது வசனங்களில் இருக்கிற சட்டம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனங்கள் எப்படி இருக்காம்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இட்ஸ் சட்ட புத்தகம். ஜட்ஜ் பண்ணும், அது உங்களை நீதியாய் நீதி செய்யும். நாம் அறிந்தது, நாம் அறியாதது, தெரிந்தது, தெரியாதது, மறந்தது, மறவாதது எல்லாம் இந்த சட்ட புத்தகம் ஒரு நாளிலே இந்த வசனங்கள் நமக்கு வந்து நீதி செய்யும்படியாக வந்து நிற்கும். அப்போ ஏசாயா 58:13 ஒரு வசனம் நமக்கு சொல்லிருக்குன்னா, அந்த வசனத்தினுடைய சட்டம் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும். நாம் வலதுபுறத்தில் நிற்கும் போது அந்த 58:13 இடது பக்கம் நிற்கும். நாம் வலதுபுறத்தில் நிற்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த சட்டத்தை விரும்பி மீறி நாம் போயிருப்போம் என்றால், அந்தந்த வசனங்கள், அந்த சட்டங்கள் வந்து நமக்கு இடது பக்கமாக நமக்கு நிற்கும், தேவனுக்கு முன்பாக சொல்லும்படியாக. ஆகவே கர்த்தருடைய வசனங்களை நாம் அற்பமாய் எண்ண வேண்டாம். Don't take easy. இதுல என்ன இருக்குங்க? இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? அதான் நீங்க சொல்லி நிக்கிறீங்களா, அப்புறம் என்ன கேட்டு நிக்கிறீங்க அப்படின்றீங்களா? இதுல என்ன இருக்கு? ஜீவன். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? அத இதுல உயிர் இருக்குங்க. இதுல உயிர் இருக்கு. இதுல உயிர் இருக்கு. சாதாரணமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆபேலுடைய ரத்தம் யாரோடு பேசிட்டான்? சொல்லுங்க, ஆபேலுடைய ரத்தம் யாரோடு பேசிச்சு? கர்த்தரோடு. ஒரு மனுஷனுடைய ரத்தமே கர்த்தரோடு பேசும்னா, நமக்காக சிலுவையில் அறியப்பட்ட, நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின, நமக்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்த இந்த வார்த்தைகள். யோவான் 1 முதல் 3 வரையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை, ஆமா, அது வார்த்தை, தேவன், தேவன் வார்த்தை. வார்த்தை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து அப்போ ஒரு நாள் மணவாளனாக அப்படி நிற்கும் போது, மணவாட்டியாக நாம் நிற்கும் போது இதா சொல்லுவார், மணவாளன் தோ மணவாட்டி. மணவாளன் சொல்லக்கூடாது, இல்லை இந்த மணவாட்டி, நோ சாரி ஃபாதர், சாரி இந்த மணவாட்டி வேணாம், ஏன்னா கன்னிகை தான் ஆனா கற்பு இல்லை, சாரி. ஏன் இப்படி சொல்ற? இல்லை, அவங்க சங்கீதம் 90 இருந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யோவான் 10 அவங்களுக்கு நான் சொல்லி வச்சிருந்தேன், அது போல இல்லை, ஸோ ப்ளீஸ் சாரி வேண்டாம்.
இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் நமக்கு சட்டம் அங்கே பேசும். அதற்காக நம்ம 30 வருஷம் விசுவாசிகள். அவர் அங்க வலது பக்கம் நிற்கும் போது நம்ம இடது பக்கம் நிற்கும் போது நோ 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 சாரி வேண்டாம், ஜஸ்ட் ரிஜெக்ட். கண்டிக்க தான், பட் ஆனால் கற்பு இல்லை, வேண்டாம். ஏன்னா ஃபாலோ பண்ணலை, ஆலயத்தின் சட்டமும் ஃபாலோ பண்ணலை, ஊழியக்காரன் சட்டமும் ஃபாலோ பண்ணலை, என்னுடைய வசனங்களையும் வேண்டாம், இந்த கன்னிகை வேணாம், நெக்ஸ்ட் அடுத்த கன்னிகை இப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார்னா நம்ம 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சபையில் வந்து ஆராய்ச்சது எதுக்கு? நம்ம அவர் அப்போ அந்த நேரம் கர்த்தாவே கர்த்தாவே ப்ளீஸ், கர்த்தாவே ப்ளீஸ், கர்த்தாவே ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நான் சர்ச்சிலுக்கு வந்தது, நான் கொடுத்தது, ஓ நான் இது தொடச்சது, நான் இது எடுத்தது, நான் வந்தது, எனக்கு முடியாம நான் வந்தது, நான் இப்படிலாம் நம்ம சொன்னோம்னா who are you? அரியன் கோ. இதுதான் மத்திய 7ல நம்ம வாசிக்கிறோம்ல, ரைட்? அங்க என்ன நடக்குமோ அது சும்மா அப்படி எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். வசனங்களின் சட்டம், வசனங்களின் சட்டம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக்கொண்டு நான் முடிக்க போறேன். வசனங்களின் சட்டம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? வாசிச்சு முடிச்சிருவோமா? இந்த வசனங்களின் சட்டம் நமக்கு என்ன சொல்லுது? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஜோஷுவா சாப்டர் 1 verses 8. ஆயத்தமாவோம் கர்த்தருடைய பந்திக்கு. யோசுவா 1:8. அங்கே அந்த வசனங்களுடைய சட்டம் அங்கே சொல்லப்படுகிறது. 3 சட்டங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லும் போது அந்த புஸ்தகத்தில் என்னதான் இருக்கு? வார்த்தைகள் இருக்கு, வசனங்கள் இருக்கு. இதுல வசனங்கள் இருக்கு. அப்போ இந்த வசனங்கள் உன் வாயை விட்டு இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. 3 காரியங்கள். 1, வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. 2வது, செய்ய கவனமா இருக்கணும். 3வது, நைட் அண்ட் டே என்ன பண்ணுமா? தியானிக்கணும். இந்த வசனங்களின் சட்டத்தை 3 காரியங்கள் நமக்கு சொல்லுது. 1, வாயை விட்டு பிரியக்கூடாது, செய்ய கவனமா இருக்கணும். 3வது என்ன பண்ணணும்? இரவும் பகலும் தியானிக்கணும். அப்படி நம்ம எல்லாரும் எழுதி நிற்போமா? ஒரு நிமிடம். சமயம் முடிந்தது. இன்றைக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துட்டேன். ஏனென்றால் ஒரே ஆராதனை சோகவே. கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நான் அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய சன்னமே, கற்புள்ள கன்னிகை யார்? அந்த கற்புள்ள கன்னிகை சட்ட வரம்பு வீராத, இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற வரம்பை மீறாத கன்னிகை தான் கற்புள்ள கன்னிகை. ஏன்னா இந்த கன்னிகை எப்பொழுது கற்போடு இருக்கணும்னு சொல்லிதான் இந்த சட்ட புத்தகத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பைபிள் ஏன் வாங்குங்க வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோன்னா, ஒவ்வொருவருக்கும் அந்த சட்ட புத்தகம் தனித்தனியாக இருக்கணும். அந்த சட்ட புத்தகம் அதெல்லாம் அதில் இருக்கிறதான அந்த நாம்ஸ் எல்லாம் படிக்கணும். சட்ட புத்தகத்தில் இருக்கிற அந்த நாம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். Glory to God. Hallelujah. அவர்கள் தான் கற்புள்ள கன்னிகையாய் தங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதில் நாம் சரியாயிருக்கிறோமா? ஏற்றவர்களாக இருக்கிறோம். அந்த 3 வார்த்தைக்கும் நான் ஏற்றவளாக இருக்கிறேன் என்று இந்த வேளையிலே நாம் சொல்லுவோம் என்றால், நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது.
பிந்தி வருகிறவர்களுக்கு நீங்கள் முந்திக் கொண்டீர்கள். பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த 3 சட்டங்களையும் என்னோட வாழ்க்கையில நான் கை கொண்டிருக்கிறேன். இந்த 3 சட்டங்களையும் என்னோட வாழ்க்கையில நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த 3 சட்டங்களையும் இந்த வரம்பு மீறாதபடிக்கு அந்த சட்டத்திற்குள்ளாக என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆவியும் என் சரீரத்தையும் உள் அடக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. சொல்லுகிறவர்களை மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. எனக்கு ஒருவேளை நான் இதுல பலவீனமாக இருக்கிறேன், இதுல நான் குறைவாக இருக்கிறேன். இந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நேரம், நல்ல ஒரு நேரம், இது ஒரு நல்ல ஒரு நேரம். ஒப்பு கொடுப்போமா? This is the time for you to come back to stand before Christ. கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் திரும்ப வந்து நிற்கும்படி கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் எந்த ஒரு மனவாட்டியையும் எந்த ஒரு கன்னிகையும் அவர் விட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் உங்களை கற்புள்ள கன்னிகையாக தான் அவர் பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கற்புள்ள கன்னிகையாக அவர் பார்க்கிறார். Glory to God. Jesus. இந்த பாக்கியமான இந்த நாளிலே, இந்த பாக்கியமான இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இல்லை எனக்கு இது தெரியவே தெரியாது, இன்றைக்கு தான் இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன், இன்றைக்கு தான் இது எனக்கு தெரியவே வருது, இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாது, யாரும் எனக்கு சொல்லல, இன்றைக்கு தான் நான் என் காதுகளிலே நான் கேட்கிறேன். This is the first time that I am hearing these words. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவருக்குரியவர்களாய் நீங்கள் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு எல்லோரையும் கர்த்தர் நேசிக்கிறார். Everybody, those who are standing in this presence of the Lord, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். He loves you. He loves you. He hugs you. அவர் உங்களை மார்போடு அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். உங்களை மார்போடு கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் மார்போடு கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். நேரம் தனித்தனியாய் பேசினவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட அவர் வந்து உங்கள் அருகிலே உங்களை கட்டி அணைத்து அவர் முத்தமிடுகிறார். பாக்கியனா பாக்கியனா இயேசு என்னோடு இருப்பதா, பாக்கியனா பாக்கியனா இயேசு என்னோடு இருப்பதா, பாக்கியனா. எவரிபடி சொல்லுங்களேன் பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். சொல்லுவோமே, பாக்கியனா பாக்கியனா இயேசு என்னோடு இருப்பதால் பாக்கிய. விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லுங்க, இந்த பாக்கியமான நாள், மணவாளன் உங்களோடு இருக்கிற நாள். Yes, glory. பாக்கியனா பாக்கியனா இயேசு என்னோடு இருப்பதா, என்று செகா என் இயேசுவே என்னை அழைத்த நல்மீட்பரே, என்று செகா என் இயேசுவே என்னை அழைத்த நல்மீட்பரே, என் உள்ளத்தின் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என்று செகா என்
இயேசுவே என்னை அழைத்து நல் மீட்பரே. இந்த பாக்கியமான நாளாய் கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் நம்முடைய மகிமையான ஒரு பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவரை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லிய அவருடைய வார்த்தையை அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற கர்த்தர் இந்த ஆராதனையிலே நமக்கு அவர் கிருபையாய் நம்மை நடத்தினபடியினால் இந்த ஆராதனையில் பல இடங்களிலிருந்தும் கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்ப, அவருடைய பிரசனம் நிறைவாய் நம்மை ஆளுகை செய்தபடியினால் நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மகிமையான இந்த ஆராதனை தொடக்கமும் முடிவுமாக நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கத்தினி நடத்தினி நம்முடைய மகிமை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய மக்களை நீர் ஆசீர்வதியும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் போய் சேர கர்த்தருடைய சமூகம் முன்னாக கடந்து போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயற்கைகளை கத்தினீர் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், முதல் முறையாய் புதிதாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த தேவனாய் கர்த்தர் இந்த ஆராதனையிலே நம்ம மக்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம்.